நம்மளால மன்னிக்க முடியாத சிலர் உலகத்தில் இருக்கிறாங்க. உங்க இருதயத்தை நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணது பேரை சில பேர் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள்னு சில பேர் வச்சிருக்கீங்க. அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தினால அவங்களோட ஒப்புரவே ஆக மாட்டேங்க. சில நேரம் என்ன நம்ம சொல்லுவோம், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் அவனை மன்னிச்சிட்டேங்க, அவனை நான் மன்னிச்சிட்டேங்க, ஆனா இனிமேல் அவன் முகத்தை பார்க்கவே கூடாது. அவனை நான் மன்னிச்சிட்டேங்க, ஆனா மறுபடியும் அவனோட நான் சமாதானமா பேச முடியாது. அவனை மன்னிச்சிட்டேங்க, அவனை பார்த்தா ஹாய் பாய் மட்டும் நான் சொல்லிட்டு போயிருக்கேன், பேருக்கு அவனோட நான் பேசிக்கிறேன். இதான் நம்மளுடைய மன்னிப்பு. இது பேர் மன்னிப்பே கிடையாது. இதுக்கு பேர் இன்னும் பகைமை இருதயத்தில் இருக்கு நம்ம சொல்றோம். இன்னமும் நீ என் தண்டனைக்குரியவன், இன்னமும் உன்னோட என்னால ஒப்புரவாக முடியலன்னு சொல்லும் பொழுது நான் உன்னை மன்னிக்க சித்தம் இல்லாதவனா இருக்கேன். நம்ம உறவுகளை யோசிச்சு பாருங்க, நண்பர்களை யோசிச்சு பாருங்க, சக விசுவாசிகளை யோசிச்சு பாருங்க, கூட இருக்கவங்களை யோசிச்சு பாருங்க. எப்படி நம்ம மன்னிக்க வரோம்? கடவுள் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அந்த மன்னிப்பு இல்லாம உயிர் வாழவே இல்லை. நம்முடைய சிந்தனைகள் இருதயங்களை குரலக்கூடிய எல்லா பாவத்துக்காக இயேசு ஆசாரியானா தன்னுடைய மரணத்தை காட்டி மன்னிப்பு வழங்கிட்டே இருக்கிறார். நம்ம மன்னிப்பை அறகுறையா வழங்குறோம், மனித சிந்தனை வழங்குறோம்,